காலேஜ்ல இருந்து 7 days இன்டர்ன்ஷிப் கூட்டு போறாங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து கூட்டு போற இந்த 7 days இன்டர்ன்ஷிப்ல எவ்வளவு பட்ஜெட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேல ஆண்டிபட்டிக்கு தான் போறோம். ஊர்ல இருந்து தேனி வரைக்கும், தேனில இருந்து ஆண்டிபட்டிக்கு போற மாதிரி இருக்கும். தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டிபட்டிக்கு தான் டிக்கெட் எடுத்து போகணும். ஆண்டிபட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போற வரைக்கும் எங்க போறோம்னு தெரியாம தான் இருந்தேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டிபட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். இப்போ எங்க போகணும்னா ஆண்டிபட்டி பாய்ஸ் ஸ்கூலுக்கு தான் போகணுமா. இதுல என்ன ஒண்ணுன்னா ஆண்டிபட்டி பாய்ஸ் ஸ்கூல்ல தான் நான் 6th படிச்சேன். இப்போ அந்த ஸ்கூலுக்கு தான் அருங்காட்சியகம்ன்ற ஒரு இடத்துக்கு போகணுமா. அந்த ஸ்கூலுக்குள்ள அருங்காட்சியகமே இல்ல. அதான் அந்த அருங்காட்சியகம் எங்கனக்குள்ளதான் இருக்குன்னு நானும் ஆர்வத்தோட போய்கிட்டு இருந்தேன். உள்ள போகும்போது பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. கடைசியில இந்த பில்டிங்கை பார்த்தா அரசு அருங்காட்சியகம் ஆண்டிபட்டின்னு போட்டிருந்தாங்க. நானும் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இது 9th to 10th படிக்கிறதுக்காக இந்த பில்டிங்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சார்லாம் வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லி தரதுக்காக அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். வெளியில சிலையெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பராவே இருந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சு எங்க ஊர்ல இருந்தெல்லாம் சிலை எடுத்துட்டு போயிருக்காங்க. அருங்காட்சியகத்துல தமிழர்கள் இப்ப வரைக்கும் என்ன உணவு முறை பின்பற்றாங்கன்னு சொல்லி எல்லாமே வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல என்னென்ன பின்பற்றினாங்கன்னு வச்சிருந்தாங்க. உள்ள பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆனா உள்ள என்னாலதான் வீடியோ எடுக்க முடியல. உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு தனியா நம்ம 100 ரூபாய் கட்டணும். கண்டிப்பா இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்க. கிளம்புறப்ப ஆண்டிபட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல 2 பரோட்டா சாப்பிடலாம்னு நானும் 2 பரோட்டா சாப்பிட்டு பார்த்தேன். குழம்பெல்லாம் 4 நாளைக்கு முன்னாடி வச்சது மாதிரி இருந்துச்சு. பரோட்டாவை ஒட்டகம் திண்டு பேண்ட் விட்டது மாதிரி இருந்துச்சு. முடிஞ்சு இப்போ நம்ம இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு தேனிக்கு பஸ் ஏறிட்டு அப்படியே போக வேண்டியதான். இது டே 2. இன்னைக்கு சமணர்களோட பள்ளிக்கும் அதுக்கப்புறம் அந்த குகையை பார்க்க போறோம். சமண பள்ளிக்கு பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். உள்ள நடந்து போகையிலே பிளேஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சார் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா அந்த சிற்பத்தை பாருங்க. சிற்பத்துக்கு கீழே தான் குகை இருக்குது. ஆனா இந்த குகைக்குள்ள ஒரு கெட்ட வாடை, அதுக்கப்புறம் தண்ணி நிறைய கிடந்துச்சு. அதனாலதான் என்னால உள்ள இறங்கி காமிக்க முடியல. எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இந்த மலைக்கு மேல ஒரு கோயில் இருந்துச்சு. சரி மேல ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நானும் ஏறி பாதி தூரம் வரைக்கும் தான் படி கட்டிருக்காங்க. பாதி தூரம் எல்லாம் பாறையிலே செதுக்கி இருக்காங்க. மேல ஏறி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வியூ பாயிண்ட் செம்மையா இருந்துச்சு. என்ன கோவில்னு தெரியல. இந்த பிளேஸ்க்குலாம் வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா பாத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா திருக்காலத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போனோம். கோவிலுக்குள்ள எல்லாம் போய் பார்த்தோம். செம்மையா இருந்துச்சு. கோவிலுக்கு எகுத்தாப்புலயே வந்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கும். இந்த ஆத்துல குளிச்சுக்கலாம். கோவிலுக்குள்ள இருக்க தூண்களா இருக்கட்டும், செவரா இருக்கட்டும், அருமையா கட்டி இருந்தாங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு. கோவிலோட கட்டமைப்பு அந்த காலத்துல எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு அருமையா இருந்துச்சு. கோவிலுக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு வச்சிருப்பாங்க. இந்த கல்வெட்டு ஒரு ரேர்னு சொன்னாங்க. டே 2 இதோட கம்ப்ளீட் ஆகுது. டே 3 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேனி பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். தேனி வந்தது எனக்கு செம்ம பசி. அதனால வடை தான் இருந்துச்சு. வடை ஒரு 4 உளுந்த வடை சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதுரைக்கு கிளம்பிட்டோம். A few moments later. மதுரை ஆரப்பாளையத்துல இருந்து பெரியார் பஸ் ஏறிட்டோம். அப்புறம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்து போனோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா செம்ம வெயில், செம்ம வேர்வை. மதுரைனாலே வெயில் தான் மதுரை. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அங்க மியூசியமுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதுதான் பிளான். அங்க ரொம்ப கூட்டமா இருக்கட்டும், ரொம்ப டைம் ஆயிருன்றதுனால சரி மியூசியத்துக்கே போயிடலாம் சொல்லி மியூசியத்துக்கு கூட்டு போறாங்க. மியூசியம் நேம்லாம் தெரியல. நடந்து காலெல்லாம் வலிக்குது. இங்க அடிக்கிற வெயிலுக்கு நடக்க கூட முடியல. திருமலை நாயக்கர் பேலஸுக்கு தான் போயிருந்தோம். என்ட்ரன்ஸே நல்லா இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் ஒரு 10 ரூபீஸ் பக்கம் நினைக்கிறேன். எங்களை காலேஜ்ல இருந்து கூட்டு போனதுனால எங்களுக்கு ஃப்ரீ தான். உள்ள இருக்க ஒவ்வொரு வியூஸும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஆனா நாங்க போன நேரம் ஃபுல்லா கப்பிள்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ண பானைகள்லாம் வச்சிருந்தாங்க. பேலஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. மதுரைக்கு யாராவது வந்தீங்கன்னா அந்த பேலஸை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க ஹோட்டல்ல 2 பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். உண்மையிலே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. வாழ்க்கையிலேயே மொக்கையான பரோட்டா சாப்பிட்டிருக்கேன். ஆண்டிபட்டியில தான் சாப்பிட்டிருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? விஷம். இத வந்துருச்சே சாப்பிடுங்க. டே 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து டே 4. சின்னம்னூர் வந்துட்டோம். சின்னம்னூர்ல இருந்து சிவகாமி அம்மன் கோயிலுக்கு நடந்துதான் போனோம். இந்த கோவில்ல நிறைய வரலாறு இருக்குது. இந்த கோவில் எங்க இருக்குதுன்னா தேனி மாவட்டம் சின்னம்னூர்ல தான் சிவகாமி அம்மன் கோவில் இருக்கு. கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல தொட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும். ஆனா இப்பெல்லாம் வறண்டு போய் கிடக்கு. ஆனா தண்ணி கண்டிப்பா வரும். தண்ணி வரப்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இந்த கோவிலுக்குள்ளேயும் பாக்குற கட்டிடங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். உள்ள இருக்க கட்டிடத்துக்கும் சரி, ஓவியத்துக்கும் சரி ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இந்த கோவில இருந்து நிறைய தமிழர்களோட வரலாறு எடுத்திருக்காங்க. உங்களுக்காக நான் இன்டர்ன்ஷிப்ல நான் என்னென்ன பாக்குறேனோ அதெல்லாம் வீடியோவா கேப்சர் பண்ணி நான் உங்களுக்கு எனக்காக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கான டேவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இன்னைக்கு வந்து டே 5. ஆனா இன்னைக்கும் அதே பக்கத்து ஊருக்கு தான் போறோம். சின்னம்னூருக்கு வந்ததும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். சின்னம்னூர்ல இருந்து எங்க போறோம்னா பெருமாள் கோயிலுக்கு தான் போறோம். அந்த கோவிலும் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த கோவில் சைடுல நிறைய பழங்காலத்து கல்வெட்டுகள்லாம் இருந்துச்சு. கல்வெட்டுகள் எல்லாமே பழங்காலத்து கூடது. இந்த கோவில் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ப்ராஜெக்ட்டுக்காக கல்வெட்டுல இருக்க எழுத்துக்கள் எல்லாம் அந்த ஒயிட் பேப்பர்ல கொண்டு வந்தோம். அது எப்படின்னு நான் சொல்றேன். எந்த எழுத்துக்கிட்ட வேணுமோ அந்த எழுத்துக்கிட்ட தண்ணியை தொளிச்சு விட்டு அதுக்கு மேல ஒரு ஒயிட் பேப்பர் வைங்க. ஆனா இந்த ஒயிட் பேப்பருக்கு பேர் என்னமோ சொன்னாரு. அவங்க தட்டுறது மாதிரி கொஞ்சம் லைட்டா வச்சு தட்டுங்க. ஒரு மரக்கட்டையில கருப்பு கலர்ல என்னமோ லிக்விட் தடவி இருந்தாங்க. அதை வச்சு அந்த பேப்பருக்கு மேல லைட்டா தட்டினாங்க. அந்த அச்சலம் அப்படியே அந்த பேப்பர்ல பதிஞ்சு. யார் கொண்டு வந்ததுன்னா எங்களை கூட்டு போன சார் தான் கொண்டு வந்தாரு. அவர்கிட்ட கேட்ட இது என்னதுன்னு. கருப்பு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதுல ஏதோ ஆசிட் அதுக்கப்புறம் 2 வகையான ஏதோ கலந்துருக்கதா சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் அந்த கட்டையில தேய்ச்சுதான் இது பண்றாங்களாம். இது வந்து டே 6. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாறையில இருக்க ஓவியங்களை தான் பார்க்க போறோம். சின்னம்னூர் போயிட்டு சின்னம்னூர்ல இருந்து எரச மினிவேனை தான் புடிச்சு போனோம். அப்புறம் எரச பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு. பாறையில இருக்க ஓவியத்தை பார்க்க போனா இங்க இருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. ஆனா இந்த சைடு பஸ் எதுவுமே கிடையாது. வேணா நம்ம தனி ஆட்டா பிடிச்சு வந்தாதான். கரெக்டா அந்த மலை மேல கோபுரம் தெரியுது பாத்தீங்களா, அங்கதான் போகணும். A few minutes later. அப்புறம் நம்மளும் மலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சுட்டோம். சுத்தி பாத்தீங்கன்னா மலை ஃபுல்லா கவர் ஆகி தான் இருக்கும். தேனியில இருக்க மேகமலை ஏரியா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மேகமலையில இருந்து எந்த சைடோ போற ரூட். ஆனா இங்க இருந்து நான் நிக்கிற இடத்துல இருந்து பாக்கையில சூப்பராவே தெரிஞ்சுச்சு. நான் வீடியோ கேப்சர் பண்ணிருக்கேன். பாக்குறப்ப உங்களுக்கு தெளிவா தெரியுதா இல்லையான்னு பாத்துக்கோங்க. நாங்கடா பாறையில இருக்க ஓவியங்களை கூட்டு வரீங்க பார்த்தா ஏதோ காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாறைக்கு அடியில ஒரு கோயிலே கிடக்குது. ஆனா என்ன கோயில்னு எனக்கு தெரியல. ஆனா பாக்குறதுக்கு சூப்பராவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பாறை ஓவியத்தை பாக்குறதுக்கு இன்னும் நடந்து போணுமா. இப்ப நாங்க வந்த வழியே யூ டர்ன் போட்டு மலை மேல ஏறணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முன்னாடி நடந்து போயிட்டாங்க. அந்த வழியே யூ டர்ன் போட்டு மறுபடியும் மலை மேல ஏறி பெரிய விஷயம். பேசாம நம்மளே காட்டுக்குள்ள ஒரு பாதையை உருவாக்கி அவங்க வரதுக்கு முன்னாடி நம்மளே முன்னாடி போயிடலாம் சொல்லி நாங்களும் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சோம். நாங்க பாட்டு கிடைக்கிற பாதையில மலை மேல ஏறிக்கிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாவே இருந்துச்சு. கீழே அங்க இருந்து வந்திருக்கோம் நாங்க. அங்க இருந்து இது வரைக்கும் நடந்து ஓடி வந்துட்டோம். இப்போ நீ கொஞ்சம் தூரம் தான். மேல ஏறது நாங்க 4 பசங்க மட்டும் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். மிச்சம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாதை வழி ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. எங்களோட டார்கெட் அவங்களுக்கு முன்னாடி மலை மேல ஏறணும். இடையில இடையில மலை மேல ஏறுறப்பெல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. நாங்களும் உள்ள நடந்து வந்துகிட்டே இருந்தோம். உள்ள வந்து பார்த்தா குட்டி கிராமமே இருக்குது. இது வந்து குடிசை பாதையெல்லாம் இருக்கு. குடிசை பாதைன்ற மாதிரி குடிசையெல்லாம் இருக்கு. ஆனா இங்கெல்லாம் வந்து யாரும் இருந்தது தெரியல. ஃபுல்லா குடிசையா இருந்துச்சு. பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாம் அள்ளு விட்டுருச்சு. கீழே எலுமிச்சம்பழம் குங்குமம்லாம் நிறைய கிடந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் பயமாயிடுச்சு. அதனால நான் அந்த வீடியோல கேப்சர் பண்ணல. ஒரு சில குடிசையில எல்லாம் இடிஞ்சிருந்துச்சு. ஒரு சில குடிசையில ஏதோ குழந்தையெல்லாம் வச்சு தாளாட்டுற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கல எனக்கு எல்லாம் அள்ளு விட்டுருச்சு. முள்ளு குத்துதுரா. பயங்கரமா இறக்குதுரா. கோயிலுக்கு வந்துட்டோம். ஜெயிச்சிட்டோம். 2 மலை. உண்மையிலே இன்டர்ன்ஷிப் நல்லா இருக்குது இல்லையோ. நாங்கள் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது எங்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் இங்கேருந்து வியூ பாயிண்ட் எல்லாம் காமிக்கிறேன். கீழே நடந்து வரது தெரியும் நினைக்கிறேன். நாங்க வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எங்க காலேஜ் பசங்களே வந்தானுங்க. அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. கரெக்டா பாருங்க, நாங்க அங்க இருந்து வந்திருக்கோம். அதாவது 2 மலையை தாண்டி வந்திருக்கோம். மேல இருந்து கீழே இருக்க வியூ எல்லாம் பார்க்கையில செம்மையா இருந்துச்சு. பாதை இல்லாத இடத்துல பாதையை போட்டு வந்திருக்கோம். பாறைக்கு கீழே சைடுல நடந்து போனா தண்ணி எல்லாம் இருக்கும்னாங்க. அங்கதான் பாறை ஓவியங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் கீழே இறங்கி போய் பார்த்தா மழை தண்ணி தேங்கினது மாதிரி தான் கிடந்துச்சு. சுத்தமான தண்ணி அதுவே உருவாகும்னு சொன்னாங்க. இது ஓவியம் இந்த இருக்கு வர்றா. அந்த வெள்ள வெளியா தெரியுது வர்றா. நீங்க ஓட்டு விட்டு ஓவியத்தை தான் நான் ஆர்வத்தோட போய் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எனக்கு பார்க்கையில ஓவியம் மாதிரியே தெரியல. கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க, சோத்துல சாம்பாரா? ஏதோ ஒரு சைடுல இருந்து பார்க்கையில இது ஓவியம்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு அது ஒரு ஓவியம் மாதிரி லைட்டா தெரியும். என்ன நினைச்சு வந்த பாறைக்கு மேல நல்ல பெயிண்ட்ல நல்ல ஒரு ஓவியம் பண்ணிருப்பாங்க நினைச்சுதான் வந்தேன். கடைசியில என்னால இந்த மாதிரி ஓவியத்தை தான் நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி ஓவியம் கூட அருமையா இருந்துச்சு. நாங்க அந்த காட்டு வழி ஏறி வரும்போது கூட எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா நாங்க இறங்கும் போது பாதை வழி இறங்குறோம், அவ்வளவு டஃப்பா இருக்குது. எப்படியோ நம்ம முழுசா இறங்கிட்டோம். அவ்வளவுதான், மலை மேல இருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம். இதான் லாஸ்ட் இன்டர்ன்ஷிப். இதோட இன்டர்ன்ஷிப் பினிஷ் ஆகுது. இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்ல இந்த 6 நாள் நடந்த இந்த இன்டர்ன்ஷிப்ல எவ்வளவு பட்ஜெட் ஆச்சுன்னா